சூனியத்தை முறியடிக்க அல்லாஹ்வின் உதவி மூலம் மூசா நபி செய்த அதிசயம் அது குறித்து அறிய இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்க. எகிப்தை பிரவுன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஒரு கொடுங்கோலன். அவனிடம் மூசா நபி சென்று பிரச்சாரம் செய்தார். தான் அல்லாஹ்வின் தூதர் என்றார். பிரவுன் ஆதாரத்தை கேட்டபோது மூசா நபி தன் தடியை போட்டார். அது பெரிய பாம்பாக மாறியது. உடனே மூசா நல்ல சூனியக்காரர், இது போன்ற சூனியத்தை எம்மாலும் செய்ய முடியும் என்றான் பிரவுன். அதன்பின் மூசா நபிக்கும் அங்கிருந்த சூனியக்காரர்களுக்கும் ஒரு பொது இடத்தில் போட்டி ஏற்பாடாகியது. போட்டி நடக்கும் இடத்திற்கு மூசா நபியும் சூனியக்காரர்களும் வந்தனர். மக்களும் திரளாக கூடியிருந்தனர். சூனியக்காரர்கள் தமது கைத்தடிகளையும் கயிறுகளையும் போட்டனர். அவை நெளிந்து ஓடும் பாம்புகள் போல் போலியாக தோன்றின. மூசா நபிக்கும் அவை பாம்புகள் போன்றுதான் தென்பட்டன. மக்களுக்கும் பாம்புகளாகத்தான் தென்பட்டன. சூனியக்காரர்கள் மக்களின் கண்களை வசப்படுத்தினர். இதை கண்ணுற்ற மக்கள் அச்சப்பட்டனர். மூசா நபியின் உள்ளத்திலும் இலேசாக அச்சம் ஏற்பட்டது. அல்லாஹ் மூசா நபியிடம் உமது கைத்தடியை போடும் என்றான். மூசா நபி தனது கைத்தடியை போட்டார். அது நிஜமான பாம்பாக மாறியது. பாம்புகள் போல் தோன்றிய சூனியத்தை அது விழுங்கியது. சூனியக்காரர்களுக்கு சூனியத்தால் என்ன செய்யலாம் என்பது நன்றாக தெரியும். சூனியத்தால் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டலாம். கயிறையும் தடியையும் போலியாக பாம்பு போல் தோன்றச் செய்யலாம். ஆனால் பாம்பாக மாற்ற முடியாது. மூசா நபி சூனியக்காரர் அல்ல. அவர் செய்தது சூனியமும் அல்ல. அவர் ஒரு இறை தூதர். அவர் செய்தது அற்புதம் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொண்டனர். எனவே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போட்டிக்கு வந்த சூனியக்காரர்கள் அந்த இடத்திலேயே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வையும் மூசா நபியையும் ஈமான் கொண்டனர். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. மேலும் இது போன்ற இஸ்லாமிய வீடியோகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.